கிளாசிக் 350 ப்ரோ. எனக்கு லாங் அதிகமாக ஓட்டுவேன், பாடி ரொம்ப ஹீட் ஆகுது ப்ரோ, என்னால் ஓட்டவே முடியல. இப்போ உள்ள இதுக்கெல்லாம் எனக்கு வந்து ஜெல் சீட் போட்டாங்க ப்ரோ, உங்கள் வீடியோஸில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஜெல் சீட் போட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ப்ரோன்னு வர வச்சு இதான் நம்ம போட போகிற ஜெல்லு. ஸோ நம்ம வந்து நிறையா குவாலிட்டியில் விற்கிறாங்க, நம்ம வந்து ஒரிஜினல் குவாலிட்டி மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்குது, லோக்கல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஜெல்லு போட்டுத்தாங்க ப்ரோன்னு சொன்னாங்க. சரி ஓகே ப்ரோ போட்டுடலான்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு என்னென்னலாம் பண்ண போகணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து ஒரு சீட்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஜெல்லு வந்துடும். இவர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே எனக்கு போட்டுத்தாங்க ப்ரோன்னு சொன்னாங்க. பேக் வந்து ரொம்ப ஓவலாக இருக்குது, எனக்கு வந்து ஸ்பேஸ் வச்ச மாதிரி இருக்கும், வீட்டில் உட்காரும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதுவுமே நான் பண்ணித்தரேன் ப்ரோன்னு சொல்லிட்டு அதுவுமே பாருங்கள் எந்த அளவுக்கு ஓவலாக இருக்குது பேக் சீட்டு. ஃப்ரண்ட் சீட்டில் வந்து ஜெல்லெல்லாம் வந்து ப்ராப்பராக உட்கார வச்சாச்சு. அப்புறம் வந்து பேக் சீட்டை ரெடி பண்ணலாம்னு சொல்லி ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஃபோம் நிறையா நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோம் வச்சுருக்கோம். அதை பாக்ஸ் கண்டிஷனில் கொண்டு வரதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோம் நிறையா வச்சுட்டு அப்புறமா அதுக்கு மேலே ஒரு லேயர், எவ்வளோ பெரிய லேயர் ஜெல் இருக்குது பாருங்கள். நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் ரைடு அதிகமாக போவீங்க இல்லை டெய்லி ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக போடலாம். உங்களுக்கு பாடி ஹீட் ஆகாது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பெயினே இருக்காது உங்களுக்கு. ஜெல்லு அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ராயல் என்ஃபீல்ட் லோகோலாம் போட்டு ஸ்டிச்சிங்லாம் பண்ணி பிளாக் கலரு ஃபாண்டில் வந்து ஒரு ஜெல் சீட் போட்டு கொடுத்தாச்சு. கையில் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இதுவும் பாருங்கள் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் பண்ணித்தரேன், ஓவல் ஷேப்பில் இருந்தால் பின்னாடி லேடிஸ் உட்கார முடியல கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு. அதுவுமே வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளேயுமே ஜெல்லு வச்சாச்சு. நீங்கள் லாங் டிரைவ் அதிகமாக போகிறீங்க, டெய்லி ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கண்ணை மட்டும் போட்டுக்கலாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பாடி ஹீட்டில் எதுவும் ஆகாது. அப்புறம் வந்து எனக்கு வண்டி வந்து ஃபுல் பாலிஷ் பண்ணித்தாங்க ப்ரோ. நான் உங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கேன், எனக்கு வந்து வண்டியை வந்து பட்ஜெட்டில் வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து ரெடி பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டார்.